எழுதிய யோக நிலை பற்றி பேசுவதற்காக கௌசல்யா அவர்களை சிறந்த பல மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தமிழ் மொழிக்கும் வீரமிக்க தமிழ் மண்ணுக்கும் கல்வியிலும் இலக்கியத்திலும் சிறந்த தமிழ் சான்றோருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு, அது மட்டும் இல்லாம மிக மிக வாழ்க்கைக்கு அவசியமான தலைப்பு. அதனால உங்களுடைய பொன்னான அடுத்த 5 நிமிஷத்தை மட்டும் எனக்கு அந்த கவனத்தை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து போகும்போது எல்லாரும் பயனடைவீங்க அப்படின்னு நான் உறுதியா கூறுறேன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம நினைக்கிற விஷயம் எது நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே மிக மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மட்டும்தான். அததான் இந்த காலகட்டத்துல எல்லாருமே தொலைச்சிட்டு தேடி ஓடிட்டு இருக்கோம். அப்படி எல்லாருமே மனக்கவலைகளிலும் நோய்களிலும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு உடனே சரியாயிடும், அதுக்கான வழி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். உணர்ந்து பாருங்க. அப்படி இது எல்லாம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா யோகா. அந்த யோகான்றத பதஞ்சலி அவர்கள் யோக நெறிகளா தொகுத்திருக்காரு. அந்த சிறப்பு மிக்க தலைப்பை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். பதஞ்சலி அவர்கள் யார் அப்படின்னா பண்டைய சமஸ்கிருத எழுத்தாளர்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் யோகாவோட தந்தைன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக கலையோட அனைத்து நெறிகளையும் எடுத்து ஒரு தொகுப்பாக அஷ்டாங்க யோகா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப யோகா வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு இந்த நூலை தொகுத்திருக்காரு. அப்ப கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் யோகா இருக்கா அப்படின்னா அது கிடையாது. நம்ம நாட்டுடைய இந்திய நாட்டுடைய பண்டைய நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவோம். அது 2700 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒண்ணு. அதுலயுமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பசுபதின்றது யோக நிலை கடவுள். அவருடைய உருவமும் அதே மாதிரி யோகாவை சரியான நிலையில உட்கார்ந்து செஞ்சிருக்க மாதிரி அகழ்வாராய்ச்சியில ஆதாரம் கிடைச்சிருக்கு. அப்ப யோகான்றது நம்மளுடைய பண்டைய பாரம்பரிய பயிற்சி கலையில ஒன்னாக இருக்கிறது. அப்படிப்பட்ட யோகாவை அஷ்டாங்க யோகா அப்படின்ற ஒரு 8 பிரிவுகளா பதஞ்சலி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல முதல் பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக ஒழுக்கம். ஒழுக்கம் ஏன் இவ்வளவு சிறப்பான ஒண்ணு, அதை ஏன் முதலா கொடுத்திருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவரே ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரிடும் அக்தே துணை. எப்படி ஆராய்ச்சி பார்த்தாலும் ஒழுக்கம் தான் ஒருத்தருக்கு சிறந்த துணையா இருக்கு. அதனால அதை எப்பாடு பட்டாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப பதஞ்சலியும் அவருடைய யோக நெறிகள்ல முதலாவது பகுதியாக சமூக ஒழுக்கத்தை வச்சிருக்காரு. சமூக ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல எல்லாரிடத்திலயும் மோதல்கள், முரண்பாடுகள் இது எல்லாம் அதிகமா இருக்கிறது. வீட்டிலே எடுத்துக்கிட்டா கணவன் மனைவி, பெற்றோர்கள் குழந்தைகள், நிறுவனத்திற்கு சென்றால் தொழிலாளிகள் முதலாளிகள், அல்லது அண்டை வீட்டார்கள், இல்லைன்னா நட்புறவாடுகள், இப்படி யாராவது ஒரு இடத்தில் ஏதாவது மோதல் முரண்பாடு இல்லாமல் இங்க இருக்கிற யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரிடத்துலயுமே சமூகத்துல எப்படி பழகணும், மற்ற நபர்களுடைய எப்படி பழகணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தெரியாம தான். இதுக்காக தான் சமூக ஒழுக்கத்தை முதல் பகுதியாக பதஞ்சலி வச்சிருக்காங்க. அப்படி சமூக ஒழுக்கத்துல எந்தவித முரண்பாடுகளும் இல்லாம சமுதாயத்துல எப்படி மோதல்கள் இல்லாம சுமூகமா பழகணும் அப்படின்னு ஒரு 3 வழிகள்ல நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுல முதல் வழி அகிம்சை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகிம்சைனா என்ன, வன்முறையில ஈடுபடாம இருக்கிறது அகிம்சை. அப்படிதான் நம்ம ஸ்கூல்ல இருந்து இப்ப வரையும் படிச்சுட்டு வந்திருக்கோம். அரசியலமைப்பு புத்தகத்திலேயே ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு குடிமகனானவன் யாருக்கும் வன்முறை பண்ணக்கூடாது அப்படின்னு அரசியலமைப்பு புத்தகத்திலே இருக்கு. அப்படி அகிம்சைனா அது மட்டும்தான் அகிம்சையா, அகிம்சையான உண்மையான அர்த்தம் அது மட்டும்தானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதை ஒரு சின்ன கதை மூலமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு சிறிய கிராமம். அந்த சிறிய கிராமத்துல ஒரு மிகப்பெரிய அசுரத்தனமான ஒரு பாம்பு. பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அங்க இருக்கிற கிராம மக்களையா இருந்தாலும் சரி, குழந்தைகளையா இருந்தாலும் சரி, மிக மிக துன்புறுத்திட்டு இருந்துச்சு அந்த பாம்பு. அப்ப அந்த வழியா அந்த கிராமத்துக்கு ஒரு துறவி ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த துறவி கிட்ட
இந்த பாம்பனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், இதுல இருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த துறவியார் அந்த பாம்பு கிட்ட போறாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, இதுக்கு அப்புறம் இந்த கிராம மக்களுக்கு எதிராக நீ வன்முறை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுறாரு. அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த துறவியார் அந்த கிராமத்துக்கு வராங்க. வந்து அந்த பாம்போட நிலையை பார்த்தா ஒரு பாறைக்கு பின்னாடி அசுரத்தனமா மிகப்பெரிய அளவுல இருந்த பாம்பு ரொம்ப 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 உடல் மெலிந்து உணவில்லாம ஒரு பாறைக்கு பின்னாடி சுருண்டு போய் உட்கார்ந்து இருந்துச்சு. அப்ப அந்த துறவியார் அந்த பாம்பிடம் போய் கேட்கிறாரு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு போய் அந்த துறவியார் கேட்ட போது அந்த பாம்பு சொல்லுச்சு, நீங்க தானே துறவியாரே இனிமே வன்முறை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் வன்முறை பண்றதை நிறுத்தினதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு எதிராக வன்முறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உணவு தேட போகும்போது வெளியே போகும்போது எல்லாரும் என் மேல கல்ல தூக்கி எறியது என்ன கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால நான் எங்கேயும் வெளியே போகாம இப்படி உணவு இல்லாம நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சொல்லுச்சு. அப்ப அந்த துறவியார் அந்த பாம்பு கிட்ட சொல்லிருக்கிறது, நான் உன்னை வன்முறை பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன், உனக்கு எதிராக வன்முறை நடக்கும்போது அதை பொறுத்துக்கொள் அப்படின்னு நான் ஒரு நாளும் சொல்லவே கிடையாது. அப்ப அகிம்சாவோட உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா, நம்மளும் மற்றவங்களுக்கு வன்முறை பண்ணக்கூடாது, மற்றவர்கள் நம்மளுக்கு பிடிக்காதவற்றை செய்யும் போது அதை எதிர்த்து நிற்பதும் அகிம்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இரண்டாவது வழி சமூகத்துல எவ்வாறு பழகலாம் அப்படின்னா அஷ்டேயா. அஷ்டேயா அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல். அந்த அஷ்டேயாவோட உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா திருடாமை. அப்ப திருடுறது மட்டும்தானா, அப்ப நம்மளாம் திருடர்கள் இல்லை, இந்த தலைப்பு எனக்கு பொருந்தாது அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். திருடுறதுன்றது பொருட்கள் நகைகளை திருடுறது மட்டும் திருடல் கிடையாது. ஒருத்தருடைய யோசனைகள் கருத்துக்கள் அவற்றை திருடுதலும் திருடுறதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு திருடுறதும் திருடுறதான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில அளவுக்கு அதிகமா சுரண்டி நம்மளுக்கு தேவையான பொருட்களுக்கும் மேல நம்ம வச்சிட்டு இருக்கிறதும் திருடுறதுதான் சொல்றாங்க. அப்ப திருடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்ப வரும், நம்ம நிறைவா ஃபீல் பண்ணாத போது, நம்ம போதுமானதா நம்ம உணராத போதுதான் நம்மளுக்கு திருடணும்னு தோணும். அப்போ லியோ டால்ஸ்டாய் ஒரு அறிஞர் சொல்றாரு, கடவுளின் அரசாங்கமே உன்னில் உள்ளது. யோகங்கள் எல்லாம் சொல்லுது, the entire universe is within you, பிரபஞ்சமே உனக்குள் உள்ளது அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்வதற்கு தகுதியான சக்திகள், அனைத்து சக்திகளும் அனைத்து திறமைகளும் அவனுள்ளேயே உள்ளது. அதனால திருடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்குள்ள பேராற்றலை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி அவர்கள் சொல்றாங்க. அடுத்து மூணாவதான கருத்து என்ன அப்படின்னா சத்யா. சத்யானா என்ன, உண்மையா பேசுறது, அது மட்டும் அல்லாமல் உண்மையா வாழ்றது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமா, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. இப்ப இங்க குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்த புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரலான்னு, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத பாப்பா, சாப்பாடு எப்பயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பாடு எங்கிருந்து வருது தெரியுமா அப்படின்னு கேட்டா சாப்பாடு குக்கர்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த அவங்களுக்கு புரியும்படி சொல்ற கால கட்டாயத்துல நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். அப்போ உண்மையை பேசணும்னு சொன்னா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு புரியும்படி எப்படி உண்மையை பேசணும்னு சொல்லி கொடுக்கணும். உண்மையை எப்படி பேசுறது, எண்ணம், சொல், செயல், இது மூணுமே ஒரே சீரா இருந்தாதான் நம்ம உண்மையை பேசுறோம்னு அர்த்தம். அப்போ உண்மையை பேசணும், எண்ணம், சொல், செயல் மூணு ஒரே மாதிரி இருக்கணும், உண்மையை பேசணும்னு சொல்லிட்டு அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு புரியும்படி ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தேன். அதை இங்க நான் சொல்ல விளைகிறேன். இப்ப நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் லட்சியத்தை அடையிற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு ஆசை வரும். அப்போ ஒரு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படி எண்ணத்துல வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அப்படி எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லால சொல்லி அடுத்து அதை செயலாலும் செய்து காமிக்கிறது தான் உண்மையா வாழ்றதும் அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கூற்றுகள், யோக நெறிகள் புத்தகங்கள்ல இருந்தாலும் ஆராய்ச்சிகளும் யோகாவை பத்தி சொல்லுது. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அதிர்ச்சியான தகவல்னே சொல்லலாம். அதாவது மயக்க மருந்தே இல்லாம அறுவை சிகிச்சை பண்றாங்க. அது எப்படி அப்படின்னா யோக நித்ரா அப்படின்ற ஒரு இதனால.
கிட்டத்தட்ட உலக அளவில் 54% மேற்பட்டவர்கள் யோகாவால மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் சரி பண்ணியிருக்காங்கன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம் 3.8 mm கம்மியாகுது அப்படின்ற ஆயிரக்கணக்கான யோகா பத்தின ஆராய்ச்சி தகவல்கள் பத்திரிகைகளே வெளியாகுது. பேச்சின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், நம்ம பேசுறது மித்தவங்களுக்கு பயன்பட்டு அவங்க பலனடைவாங்கன்றதுதான். இன்றைக்கு யோக நெறிகளை பற்றி உங்களுக்கு சொல்லி இது உங்கள் வாழ்வில் பயன்படும் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.